நேபாளத்தில் 26 சமூக வலைதளங்களை முடக்கியதால் அந்த நாட்டில் உள்ள அதாவது யங்ஸ்டர்கள் ஜென் ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள், சின்ன பசங்க எல்லாருமே இறங்கி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கட்டமைத்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தையும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகை, பிரதமர் அலுவலகம், இன்னும் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி தீ வைத்து கொளுத்தி அந்த நாடே பத்தி எரிஞ்சிச்சு. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுவரை 21 பேர் உயிரிழந்திருக்கிறதாகவும் 400 பேர் மிக உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாகவும் அந்த நாட்டினுடைய அரசாங்கம் தகவல் சொல்லுது. அது குறைவான மதிப்பீடு, உயிர் சதங்கள் இன்னும் கூடுதலாக இருந்திருக்கும். அதை அரசாங்கம் குறைச்சி சொல்லுது அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. இன்னும் நாட்கள் ஆக ஆக அதனுடைய எண்ணிக்கை கூடலாம். குறைந்தபட்சம் 100 பேராவது இருந்திருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இது நடந்திருக்கு. ஆனா இதுல என்ன பெரிய வேடிக்கையான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு நீண்ட ஆண்டு காலமாக மன்னர் ஆட்சி நடந்து கொண்டிருந்த ஒரு நாடு,